ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கேமிங் தர்மா சேனல். இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இங்கே பார்த்தீங்களா டிபி வைக்கிற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜீன் காட்டும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டுன்றது சுத்தம். அது கொடுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிபின்றதை டிபியை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு கூகுள் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆக ஆரம்பிக்கும். லோட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தாங்க வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு போடணுங்க. நான் பாஸ்வேர்டு போட்டிருந்தனால எனக்கு பாஸ்வேர்டு கேட்குது. நீங்கள் பாஸ்வேர்டு போடலன்னா, அதாவது உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி செக்கிங் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி வருங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே எதையுமே சர்ச் பண்ணாதீங்க, கீழே கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குதா, அதை கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படின்னு அதுக்கடுத்து கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் கேட்கும். ஃபஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என் பேரே போடுறேன், தருமா அப்படின்னு போடுறேன். செகண்ட் நேமும் தருமா அப்படின்னு போடுறேன். போட்ட பிறகு நெக்ஸ்ட்டுன்றது கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்றது கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டேட்டா பர்த் கேட்கும், டேட்டா பர்த் கொடுங்க. மந்த்து மார்ச் மாதம், மந்த்து அப்புறம் டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இயரு, ரெண்டுத்தையும் கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்கும். மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு கேட்கும். நீங்கள் மேல் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு என்ன ஏதோ ஃபீமேல்னால் ஃபீமேல்னு கொடுங்க, மேல்னால் மேல்னு கொடுங்க. கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட்டுன்றது கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஜிமெயில் ஐடி இந்த மாதிரி அவங்களே கொடுத்துருவாங்க. தருமா 286@gmail.com இல்லைனா தருமா 96@gmail.com. அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மாடல் வேணான்னா நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாங்க. புதுசாக ஜிமெயில் ஐடி, கிரியேட் யுவர் ஜிமெயில் ஐடி அப்படின்னு நீங்களே பேர் போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஜிமெயில் இருந்தால் போதுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துனா ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்குங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. பாஸ்வேர்டு இருந்தீங்கன்னா வேறு அக்கௌண்ட்டை கூட வேறு மொபைலில் போட்டு கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி அவங்களோட இது மொபைலில் லாகின் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு போட்டேங்க. அந்த மாதிரி நீங்களும் பாஸ்வேர்டு போட்டுக்கங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்துச்சு பாருங்கள். தருமான்னு இருக்கா, கீழே தருமா 286@gmail.com நம்ம செலக்ட் பண்ண ஜிமெயில் ஐடி இதில் வந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வேணும்னா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஸ்க்ரோல் ஐ அக்ரின்னு கொடுங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக கீழே தள்ளி ஐ அக்ரி அப்படின்றது கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகுங்க. நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு இத்தனை தேவைன்னா கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு ஐ அக்ரின்றதை கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு பேஜ் சுற்றுங்க. சுற்றி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே தாங்க வரும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் அதை டச் பண்ணிங்கன்னா டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே, நான் ஆல்ரெடி நிறைய ஜிமெயில் ஐடி வச்சுருக்கிறதுனால எனக்கு காமிக்கலைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். மேலே டச் பண்ணிங்கன்னா கீழே ஃபஸ்ட்லேயே ஒரு தான் நிற்கிறேன். இங்கே பாருங்கள். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள். தருமா 286@gmail.com நம்ம க்ரியேட் பண்ண இது வந்துச்சு பாருங்கள். அந்த ஜிமெயில் ஐடி டச் பண்ணிங்கன்னா இப்போ புதுசாக ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனோட வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.